அந்த கிராமத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒரு நாள் குபேரன் ஆசீர்வாதம் வரும். ஒரு நாள் பணம், தங்கம், வளம் எல்லாம் நம் வீட்டில் பொங்கும் என்று அனைவரும் நம்பினார்கள். ஆனால் அந்த நம்பிக்கையை உண்மையாக கொண்டு நடந்து காட்டியவன் ஒருவன்தான். அவன் பெயர் அரண்யன். அவன் சிறு வயதில் ஏழை. அவன் வீட்டில் பணம் இல்லை, வறுமை இருந்தது. ஆனால் அவன் உள்ளத்தில் செல்வம் இருந்தது. அவன் தாய் ஒவ்வொரு நாளும் அவனை ஒரு மரத்தடியில் உட்கார வைத்து கற்பித்தாள். மகனே, இந்த உலகத்தில் பெரிய சக்தி உன் உள்ளத்தில் இருக்கிறது. உன் மூச்சில் இருக்கிறது, உன் சிந்தனையில் இருக்கிறது, உன் வார்த்தையில் இருக்கிறது. நீ தினமும் இந்த மந்திரத்தை சொல்லு. உன் மனம் அமைதியாகும், உன் வீடு வளமாகும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் குபேராய நமஹா. இந்த மந்திரம் வார்த்தை இல்லை, இது ஒரு அதிர்வு. இது உன்னை உயர்த்தும் ஒரு சக்தி. இது உன் வாழ்க்கையை செல்வம் நோக்கி இழுக்கும் ஒரு காந்தம். அரண்யன் தினமும் இந்த மந்திரத்தை சொல்லினான். அவன் கண்களை மூடி ஏழை வீடு பொன்னாக மாறும் என்று கற்பனை செய்தான். தாய் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அவள் நம்பிக்கை இருந்தது. என் மகன் ஒரு நாள் உயரப் போறான். அவன் உழைப்பான். அவன் முயற்சி செய்பவன். அவன் மனதில் குபேரன் இருப்பவன். ஒரு நாள் தாய் அவனிடம் சொன்னாள், மகனே, குபேரன் தங்கம் மட்டும் கொடுப்பதில்லை. அவர் உழைப்பாளிகளுக்கு வாய்ப்பு கொடுப்பார், அறிவு கொடுப்பார், தூண்டல் கொடுப்பார். ஆனால் பயப்படுபவர்களுக்கும் சோம்பேறிகளுக்கும் எந்த ஆசீர்வாதமும் வராது. நீ உழைக்க வேண்டும், பயப்படக்கூடாது. அன்புடன் இருக்க வேண்டும், நன்றியுடன் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் யாரிடமும் பொறாமை வேண்டாம். பிறரை வாழ்த்திக்கொள், பிறரை உயர்த்திக்கொள். செல்வம் தானாக உன்னை அடையும். அரண்யன் இதை மனதில் வைத்தான். அவன் வேலை செய்தான், கல்லூரியில் படித்தான். அடுத்ததாக டவுன்ல ஒரு ஸ்டோர்ல வேலை சேர்ந்தான். அங்கிருந்து கிடைத்த சிறு சம்பளத்தையும் வீட்டிற்கு கொடுத்தான். அவன் தினமும் சைக்கிளில் செல்லும்போது காற்று முகத்தில் பட்டது. அவன் மனதில் ஒரு சொல், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் குபேராய நமஹா. இந்த மந்திரம் அவனை நம்பிக்கையுடன் நிரப்பியது. அவன் சிரித்தான். நான் ஏழை இல்லை, நான் வளர்ந்து வருகிறேன். ஒரு நாள் நான் செல்வந்தனாகிறேன். இந்த சிந்தனை குபேரன் ஆசீர்வாதமாக அவன் உள்ளத்தில் ஒளிர்ந்தது. உலகம் முழுவதும் அவனை கவனிக்கத் தொடங்கியது. ஸ்டோர் ஓனர் அவனை பார்த்து சொல்லினார், உன்னிடம் ஏதோ விசேஷம் இருக்கு. நீ காம், கான்ஃபிடென்ட், பொலைட். உன் வேலை நேர்மையானது. நீ எனக்கு பிடிக்கிறாய். நான் உன்னை மேலே உயர்த்தப் போகிறேன் என்று சொன்னார். அரண்யன் அங்கே இருந்து வளர்ந்தான். சேல்ஸ்மேன் ஆனான், மேனேஜர் ஆனான், பிரான்ச் ஹெட் ஆனான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி இந்த ஏழை பையன் இவ்வளவு பெரியாரானார் என்று அவனிடம் ஒருவர் கேட்டார். நீ என்ன ரகசியம் வைத்திருக்கிறாய்? அரண்யன் சிரித்தான். நான் தினமும் ஒரு மந்திரம் சொல்கிறேன். அது என்னை அமைதியாக வைக்கிறது. அது என்னை பயமில்லாமல் வைக்கிறது. அது என்னை நன்றியுடன் வைக்கிறது. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் குபேராய நமஹா. இது என்னை காப்பாற்றியது. இது என்னை உயர்த்தியது. இது என்னை வளர்த்தது. ஆனால் மந்திரம் மட்டுமில்லை. நான் உழைத்தேன், நான் முயற்சி செய்தேன், நான் நன்றி சொன்னேன். என் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு வாய்ப்புக்கும் நான் அன்பு செய்தேன். எனக்கு கிடைத்த சிறு பணத்திலிருந்தும் நான் பிறருக்கு உதவினேன். நான் வறுமையை நினைத்து அழவில்லை. நான் எதிர்காலத்தை நினைத்து நம்பிக்கை கொண்டேன். இதுவே குபேரன் ஆசீர்வாதம். நான் எந்த நேரத்திலும் பயப்படவில்லை. ஏனெனில் என் தாய் சொன்னால் பயம் செல்வத்தை தடை செய்யும், நன்றி செல்வத்தை வரவழைக்கும். இந்த உண்மை என் வாழ்க்கையை மாற்றியது. ஒரு நாள் அரண்யன் தனது தாய்க்கு ஒரு பெரிய செய்தி சொன்னான். அம்மா, நான் இன்று என் சொந்த வீடு வாங்கியிருக்கிறேன். தாய் அழுதாள். மகனே, இது மந்திரத்தின் சக்தி இல்லை. இது உன் மனத்தின் சக்தி, உன் உழைப்பின் சக்தி, உன் நன்றியுணர்வின் சக்தி. குபேரன் உன்னுடன் இருந்தார். ஏனெனில் நீ மற்றவர்களுக்கு ஒளி கொடுத்தாய். மற்றவர்கள் உன்னை பார்த்து நம்பிக்கை கொண்டார்கள். கிராமம் முழுவதும் அரண்யன் கதையை கேட்டார்கள். மக்கள் சொன்னார்கள், இந்த பையன் லக்கி இல்லை, இந்த பையன் பிளெஸ்டு. இந்த பையன் உழைத்தான், முயன்றான், நன்றியுடன் இருந்தான். அதனால் அவன் வாழ்வு தங்கமாக மாறிவிட்டது. இந்த கதை இப்போதுதான் ஆரம்பம். குபேரன் ரகசியம் இன்னும் ஆழமாயிருக்கிறது. இந்த மந்திரம் இன்னும் வலிமை அனுபவிக்க இருக்கிறது. அடுத்த நாள் அரண்யன் ஒரு முடிவு எடுத்தான். நான் என் கதையை மற்றவர்களுக்கு சொல்லப் போகிறேன். அவர்கள் மனதில் நம்பிக்கை விதை போட வேண்டும். அவர்களின் வாழ்க்கை மாற்ற வேண்டும். எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் அவர்களுக்கும் போக வேண்டும் என்று அவன் எண்ணினான். அன்றிலிருந்து அவன் சென்ற இடமெல்லாம் ஒரு ஒளி, ஒரு நம்பிக்கை, ஒரு ஆற்றல் பறந்தது. இந்த கதை ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னும் பெரிய மிரக்கல் வரும். அரண்யன் வாழ்க்கை மெதுவாக மாறவில்லை. அது திடீரென உயர்ந்தது. எல்லோரும் அவனை பார்க்கும்போது ஏதோ ஒளி தெரிந்தது. அவனது முகத்தில் சிரிப்பு, அவனது கண்களில் நம்பிக்கை, அவனது வார்த்தைகளில் உறுதி இருக்கிறது. மக்கள் சொல்வார்கள், இந்த பையன் வேற மாதிரிதான். அவன் எங்க போனாலும் சான்ஸ் வருகிறது. அவன் எதையும் தொடுந்தால் தங்கமாகிறது. ஆனால் அரண்யன் மந்திரம் சொன்னான், இது என் சக்தி இல்லை, இது குபேரன் ஆசீர்வாதம். ஆனால் குபேரன் என்னிடம் வரவில்லை.
நான் அவரிடம் போனேன். நான் என் மனதை அவரிடம் திறந்தேன். நான் என் பயத்தை விட்டேன். நான் என் நன்றியை வைத்தேன். ஒரு நாள் அரண்யன் நகரத்திற்கு சென்றான். அங்கு பெரிய ஆபீஸ்ல இன்டர்வியூ நடந்தது. அவர் அங்கு நுழைந்தார். எல்லோரும் பயத்தில் இருந்தனர். ஆனால் அரண்யன் மட்டும் கால்ம் கான்ஃபிடென்ட். அவன் மனதில் ஒலி, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் குபேராய நமஹா. இன்டர்வியூ எடுத்தவர் கேட்டார், உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? அரண்யன் சிரித்தான். எனக்கு சர்டிபிகேட் இருக்கிறது. ஆனால் அதைவிட அதிகமானது என்னிடம் இருக்கிறது. நான் நம்பிக்கை கொண்டவன். நான் முயற்சி செய்பவன். நான் தோல்வியை பயப்படாதவன். நான் வேலைக்கு பிறந்தவன். நான் பயணத்திற்கு பிறந்தவன். நான் சொன்னதை கடைசி வரை நிறைவேற்றுவேன். இன்டர்வியூ எடுத்தவர் ஆச்சரியப்பட்டார். இப்படி பெரிய நம்பிக்கை எங்கிருந்து வந்து என்று அரண்யன் சொன்னான். என் தாய் எனக்கு ஒரு ரகசியம் கொடுத்தாள். அது மந்திரம் அல்ல, அது நம்பிக்கை. உன் உள்ளத்தில் உள்ள சக்தி உன்னை உயர்த்தும். ஆனால் அதை எடுக்க மனம் திறக்கணும். நான் அது செய்தேன். அதனால் நான் இங்கே வந்திருக்கிறேன். இன்டர்வியூ முடிந்தது. முடிவு வந்தது. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெரிய சம்பளம், பெரிய பதவி, பெரிய பொறுப்பு அவருக்கு வந்தது. அவர் இதை வீட்டிற்கு எடுத்துச் சென்றார். தாயார் சிரித்தார். மகனே, நீ உயர்ந்தாய். ஆனால் இன்னும் ஹம்பிளாக இரு. இன்னும் நன்றியுடன் இரு. எந்த மணி உன்னிடம் வந்தாலும் அது பிறரின் நன்மைக்காக செல்ல வேண்டும் என்று அவள் சொன்னாள். அரண்யன் இதை மனதில் வைத்தான். அவன் சம்பளம் வாங்கியதில் ஒரு பங்கு தாய்க்கு, ஒரு பங்கு தானத்திற்கு, ஒரு பங்கு சேவிங்ஸ்க்கு வைத்தான். ஒரு நாள் இரவில் அவன் பழைய மரத்தடியில் மீண்டும் உட்கார்ந்தான். அங்கேதான் அவன் குழந்தையாக மந்திரம் சொன்னான். அந்த மரமும் அவனை பார்த்தது. காற்றும் அவனை அறிந்தது. அந்த நிலமும் அவனது காலடிகளை நினைத்தது. அவன் கண்களை மூடி மூச்சை ஆழமாக இழுத்தான். அவன் மனதில் ஒலி, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் குபேராய நமஹா. நான் இன்னும் வளர வேண்டும். நான் இன்னும் உதவ வேண்டும். என் கிராமம், என் மக்கள், என் தாய், எல்லோருக்கும் நான் ஒளியாக வேண்டும். இந்த ஆசை அவன் உள்ளத்தில் எரிந்தது. அந்த இரவில் அவர் கனவில் குபேரன் வந்ததாக அவன் உணர்ந்தான். அது படமில்லை, அது எனர்ஜி. ஒரு ஒளி, ஒரு சிரிப்பு, ஒரு குரல். மகனே, நீ உழைத்தாய். அதனால் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ பிறரை உயர்த்த வேண்டும். நீ உன் வெல்த் ஐ பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஏனெனில் வெல்த் அது ஓட வேண்டும். நீ அதை நிறுத்தினால் அது அழிகிறது. நீ அதை பகிர்ந்தால் அது பெருகுகிறது. அரண்யன் விழித்தான். அவன் இதயத்தில் ஒரு களி, ஒரு உற்சாகம். அவரது வாழ்க்கையின் நோக்கம் பெரியது. அது மணி இல்லை, அது மிரக்கல். அவர் டவுன்ல ஸ்மால் பிசினஸ் கோச்சிங் தொடங்கினார். மக்கள் வருகின்றனர். அவரிடம் கேட்கின்றனர், எப்படி நீ உயர்ந்தாய்? அவர் சொல்வார், நான் எதையும் மேஜிக்ல கிடைக்கவில்லை. நான் உழைத்தேன். நான் தோல்வி அடைந்தேன். நான் எழுந்தேன். நான் மீண்டும் நடந்தேன். நான் நம்பிக்கை வைத்தேன். இதுதான் சீக்ரெட். ஆனால் உன் மனம் நெகட்டிவா இருந்தால் எந்த மேஜிக் உன்னை காப்பாற்றாது. உன் மனம் கிரேட்ஃபுல்லாக இருந்தால் யூனிவர்ஸ் உன்னை திறக்கும். தினமும் அவர் டீச் செய்தார். அவர் சொல்லும் வார்த்தை இதுதான், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் குபேராய நமஹா. இந்த மந்திரம் உன் மனதை அமைதியாக்கும். அதை சொல்லும்பொழுது உன் மூச்சு கவனிக்க, உன் உள்ளம் திறக்க, உன் பயம் மறக்க, உன் கோல் ஓன்லி சி. இது மிரக்கல் ஃபார்முலா. ஒரு வருடம் போனது. கிராமம் மாறியது. மக்கள் சிரித்தார்கள். வறுமை குறைந்தது. வீட்டில் ஃபுட்ஸ் வந்தது. ஸ்மால் ஷாப்ஸ் வந்தது. சில்ட்ரன் படிக்க ஆரம்பித்தார்கள். எல்லோருக்கும் நம்பிக்கை வந்தது. குபேரன் சிலை இல்லாமல் அவர் எனர்ஜி வந்து அங்கே இருந்தது. ஒரு நாள் அரண்யன் பெரிய ஹால்ல ஸ்பீச் கொடுத்தார். 1000 பேர் இருந்தனர். லைட்ஸ் க்ளோ, ஃபேசஸ் ஷைன். அவரின் வார்த்தை ஓடை போல ஓடியது. நண்பர்களே, பணம் பயமாக இல்லை. பணம் அழுக்கு இல்லை. பணம் மோசமானது இல்லை. பணம் ஒரு எனர்ஜி. அது உனக்கு வந்தால் அதனை முறையாக பயன்படுத்த வேண்டும். நன்றியுடன் பயன்படுத்த வேண்டும். எந்த பணத்தையும் காயப்படுத்தாமல் பயன்படுத்த வேண்டும். வெல்த் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. உழைப்பு தரும் டிக்னிட்டி. நன்றி தரும் டிவினிட்டி. நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் கொடுக்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் குபேராய நமஹா. இதை தினமும் சொல்லுங்கள். ஆனால் சொல்லும்போது மனம் சுத்தம், உண்மை, முயற்சி, அன்பு. அடுத்த நாள் மிரக்கல் நடக்கும். மக்கள் அழுதனர், சிரித்தனர், மகிழ்ந்தனர். அது ஒரு நாள் அல்ல, அது ஒரு ஆரம்பம். அரண்யன் வாழ்க்கை தொடர்ந்து உயர்ந்தது. ஆனால் அவன் தன்னைத்தான் உயர்த்தவில்லை. அவன் மற்றவர்களையும் உயர்த்தினார். இதுதான் உண்மையான குபேரன் ஆசீர்வாதம். Wealth that spreads never ends. Sharing that grows never dies. Gratitude that shines makes miracles. அடுத்த நாள் காலை அரண்யன் எழுந்தபோது அவனது மனதில் ஒரு புதிய அமைதி இருந்தது. சூரியன் பொன்னாக ஒளிர்ந்தது. காற்று மெதுவாக வீசியது. அவன் உள்ளத்தில் நன்றி மட்டும் இருந்தது. நான் இன்று உயிரோடு இருக்கிறேன். நான் என் தாயை காப்பாற்றியிருக்கிறேன். நான் என் கிராமத்துக்கு ஒளி கொடுக்கிறேன். இது ரொம்ப பெரிய கிஃப்ட். ஆனால் நான் இதிலிருந்து மட்டும் நிற்க மாட்டேன். அதற்குள் அவன் வீட்டு கதவுக்கு முன் சிலர் வந்தார்கள். பெண்கள், ஆண்கள், பிள்ளைகள். அவர்களெல்லாம் ஒன்றாக பேசினார்கள். சார்,
நீங்கள் எங்களுக்கு சொல்லிய அந்த வார்த்தைகள் எங்களை மாற்றிவிட்டது. எங்களுக்கு தைரியம் வந்தது, எங்களுக்கு நம்பிக்கை வந்தது, எங்களுக்கு வேலை வந்தது, எங்கள் வீடு நன்றாகி வருகிறது. அரண்யன் இந்த வார்த்தைகள் கேட்டு உணர்ச்சியாக நின்றான். அவன் சொன்னான், இது நான் அல்ல, இது நீங்கள் உங்களுக்குள்ளேயே இருந்த சக்தி. நீங்கள் திறந்தீர்கள். நான் உங்களுக்கு ஒரு கதவை மட்டும் காட்டினேன், நீங்கள் அதை கடந்து சென்றீர்கள். இப்போ நீங்கள் மற்றவர்களுக்கும் கதவை திறக்க வேண்டும். அதுதான் சத்தியம். குபேரன் ஆசீர்வாதம் பகுத்தால் பெருகும், கொடுத்தால் பெருகும். அடுத்ததாக டவுன்ல பெரிய ஃபங்க்ஷன் நடத்தப்பட்டது. எல்லோருமே வந்தார்கள். ஹால் ஃபுல். ஆரம்பத்தில் லைட்ஸ் டார்க் இருந்தது. ஒரு பெல் ஓசை வந்தது. மக்கள் சைலன்ஸ். அரண்யன் ஸ்டேஜ் மேல நின்றார். அவர் ஸ்லோவா பேச ஆரம்பித்தார். நண்பர்களே, வாழ்க்கை எளிது இல்லை, ஆனால் அழகானது. வறுமை என்பது பெர்மனன்ட் இல்லை, அது ஒரு நிலைமை. அது கடந்து போகும். உன் மனம் அதை எட்டர்னல் ஆக்கினால் மட்டும்தான் அது நின்றுவிடும். உன் மனம் ஓபன் செய்தால் மிரக்கல்ஸ் வரும். உன் மனம் கிரேட்ஃபுல் இருந்தால் பிளெஸிங்ஸ் வரும். நான் உங்களிடம் கேட்கிறேன், இங்கே எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கை மாற்ற விரும்புகிறார்கள்? எல்லோரும் கை உயர்த்தினார்கள். ஐஸ் ஷைனிங் டியர்ஸ். ஜாய், ஹோப். அரண்யன் சொல்லினார், சேஞ்ச் பண்ணணும் என்றால் முதலில் உன் வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணு, உன் மனம் சேஞ்ச் பண்ணு, உன் நம்பிக்கை சேஞ்ச் பண்ணு. உன் ஹவுஸ் பேருக்கு நன்றி சொல், உன் பேரண்ட்ஸ்க்கு நன்றி சொல், யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல். வெல்த் வெயிட்டிங் மென் போய் உன்னை எம்ப்ரேஸ் செய்யும் கிரவுட். கிளாப். அது வேவ் போல ஓடியது. அந்த நாள் முடிந்ததும் அரண்யன் வீட்டிற்கு திரும்பும்போது அவர் வழியில் ஒரு சிறிய டீ ஷாப்புக்கு நின்றார். அங்கு ஒரு முதியவர் இருந்தார். அவர் அரண்யனை பார்த்து சொன்னார், மகனே, உனக்கு ஒரு கணமே நின்று சொல்லப் போறேன். நீ இன்று பேசின வார்த்தைகள் கிரவுட்ல மட்டும் இல்லை, விண்டுல போயிருக்கு, ட்ரீஸ்ல போயிருக்கு, சாயில்ல போயிருக்கு. பிளெஸிங்ஸ் காற்றில் பறக்கின்றன. இது பேரொளி. எப்போதாவது உன் வாழ்க்கை வேகமாக என்ன நடக்கிறது என்று புரியாமல் போனால் காற்றை கேள். அது உனக்கு சொல்லும். யூனிவர்ஸ் உன்னுடன் உள்ளது. அரண்யன் சிரித்தார். அந்த முதியவர் யார் என்று தெரியாமல் இருந்தாலும் அவர் கொடுத்த மெசேஜ் மனதில் பதிந்தது. அவர் பெரிய ரோட் வழியாக நடந்தார். முழு இரவு. அக்கறை இல்லாமல், எந்த அச்சமும் இல்லாமல் அவர் தன் வீட்டின் முன் வந்து நின்றார். தாய் கதவை திறந்து சிரித்தார். மகனே, என் உள்ளம் நிறைவு. இது என் ஆசை. நீ பிரகாசிக்கிறாய், ஆனால் ஹம்பிள் இருந்து மட்டும் இரு. அரண்யன் தன் தாயின் கையை பிடித்தான். அம்மா, நான் எப்போதும் உன்னால் தான் தொடங்கினேன். நீ எனக்கு கொடுத்தது பணம் இல்லை, அறிவு இல்லை, புத்தகம் இல்லை. நீ எனக்கு கொடுத்தது நன்றியுணர்வு. நீ சொன்னது ஒரு மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் குபேராய நமஹா. அது என்னை கால்ம் செய்து எனக்கு டைரக்ஷன் கொடுத்தது. என் பாதையில் ஒளி கொடுத்தது. தாய் கண்களில் கண்ணீர் வந்தது. சில கண்ணீர் மகிழ்ச்சி, சில கண்ணீர் நன்றியுணர்வு. அந்த நாள் இரவில் அரண்யன் தூங்கவில்லை. அவன் டீப் பிரீதிங், சைலண்ட் மைண்ட் ஸ்டார்ஸ் பார்த்தான். ஸ்கை ஃபில்ட் வித் கோல்ட் லைக் எமோஷன்ஸ். ஹி ஃபெல்ட் கனெக்ஷன். இதயத்திலிருந்து ஒரு குரல் வந்தது. நன்றி யூனிவர்ஸ், நன்றி லைஃப், நன்றி தாய், நன்றி. எனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாய்ப்புக்கும். அடுத்த நாள் ஒரு லெட்டர் வந்தது. பெரிய சிட்டியிலிருந்து இன்விடேஷன். பிசினஸ் லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ். ஸ்பீக்கர் ஆக வர வேண்டும் என்று அவர் அதிர்ச்சி அடைந்தார். நான் தான் இவ்வளவு தூரமா வந்துட்டேனா? அவர் தாய் சொன்னாள், செல் மகனே, பேசு. உன் வார்த்தை, உன் அனுபவம் பல பேரை உயர்த்தும். அவர் சிட்டியில பெரிய ஆடிட்டோரியமுக்கு சென்றார். thousands ஆஃப் பீப்புள் இருந்தார்கள். லைட்ஸ் பிளாசிங், கேமராஸ், வெயிட்டிங். அவன் ஸ்டேஜ் மேல நின்றான். எந்த பீர் இல்லை. அவர் மனதில மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் குபேராய நமஹா. அவர் பேச ஆரம்பித்தார். வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் அவமானப்படாதவன் அல்ல. நான் அழவில்லை என்று சொல்ல மாட்டேன். நான் தூங்காமல் இருந்த இரவுகள் இருக்கின்றன. நான் பசி இருந்த நேரம் இருக்கிறது. ஆனால் நம்பிக்கை விட்டுவிடல. அதுதான் என் விக்டரி. நான் உங்களிடம் சொல்வது ஒன்று, நீங்கள் எது செய்கிறீர்களோ அதில் மனதை வை, உழைப்பு வை. குபேரன் உன் பக்கம் இருக்கும். வெல்த் வந்து சேரும். ஆனால் வெல்த்துக்கு ரெஸ்பெக்ட் கொடு, கிராட்டிடியூட் கொடு, ஷேர் பண்ணு. அது உன் கர்மா. அவன் ஸ்பீச் முடிந்ததும் ஸ்டாண்டிங் ஓவேஷன். மக்கள் எழுந்து கிளாப் கிளாப் கிளாப். அந்த ஒலி ஒரு ரிவர் போல ஓடியது. அந்த இரவு அவர் பால்கனியில நின்று ஸ்கை பார்த்தார். சிட்டி லைட்ஸ் ஸ்டார் போல் இருந்தது. அவன் உள்ளத்தில் ஒரு ரியலைசேஷன். திஸ் இஸ் நாட் எண்ட், திஸ் இஸ் நெக்ஸ்ட் பிகினிங். அவர் மனதில் அமைதி இன்னும் ஆழமானது. அடுத்த நாள் மீண்டும் வில்லேஜ் திரும்பினார். டவுன் முழுவதும் என்னை பார்த்து சிரித்தார்கள். அவர் தாய் அவனை டைட்டாக அணைத்தாள். மகனே, திஸ் இஸ் மிரக்கல். ஆனால் மிரக்கல் இன்னும் முடிஞ்சிடல. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நீண்டு ஓடப் போகிறது. காற்று விஸ்பர்ட். நம்பிக்கை, நன்றி, பகிர்வு, வெல்த், உண்மை. இதுதான் குபேரன் ரகசியம். இதுதான் கதை. இதுதான் ஆசீர்வாதம். அடுத்த வாரம் அரண்யன் கிராமத்தில் ஒரு வித்தியாசமான பரபரப்பு இருந்தது. மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள், ஏனெனில் அவர்களின் வாழ்க்கை மாற்றமடைந்து கொண்டிருந்தது. வீடுகள் புதிதாக மாறின. முகங்களில் சிரிப்பு இருந்தது. குழந்தைகள் பள்ளிக்கு போனார்கள்.
பெண்கள் கைத்தொழில் செய்து பணம் சம்பாதித்தார்கள். ஆண்கள் மதுவை விட அரசு அதிகாரிகள் கிராமத்திற்கு வந்தார்கள். அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு மாற்றம் எப்படி சாத்தியம் என அவர்கள் கேட்டார்கள். மக்கள் சொல்லினர், ஒரு மனிதன் வந்தார். அவர் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார், எங்கள் மனதை திறந்தார், எங்கள் வாழ்க்கையை மாற்றினார். அவர் எங்களுக்கு குபேரனின் ரகசியம் சொன்னார். அது பணம் அல்ல, அது நன்றியுணர்வு, அது உழைப்பு, அது பகிர்வு. அதிகாரி அரண்யனை சந்தித்தார். அவர் கேட்டார், நீங்கள் எப்படி இதை செய்தீர்கள்? அரண்யன் சிரித்தார். நான் எதையும் விசித்திரம் செய்யவில்லை. நான் மனிதர்களின் உள்ளத்தில் தூங்கி கிடந்த ஃபயர் ஐ எழுப்பினேன். அவர்களுக்கு சொன்னேன், நீங்கள் அருமையானவர்கள், நீங்கள் திறமையானவர்கள், நீங்கள் புதிய வாழ்க்கை உருவாக்கலாம், நீங்கள் பெரியவர்கள் ஆகலாம். அவர்கள் நம்பினர். பிறகு மிரக்கிள்ஸ் நடந்தது. அதிகாரி சொன்னார், இந்த மாடல் மற்ற கிராமங்களுக்கும் வேணும். அரண்யன் சொன்னார், இது மாடல் இல்லை, இது மனநிலை, இது மைண்ட் செட். அது எங்கே வேண்டுமானாலும் முளைக்கும் மாற்றம் உள்ளத்தில் ஆரம்பிக்கிறது, வெளியில் முடிகிறது. அடுத்த மாதம் அருகிலுள்ள 10 கிராமங்களிலும் கருத்தரங்கங்கள் நடத்தப்பட்டன. அரண்யன் சென்றார். அவர் பேசினார். மக்கள் கேட்டனர். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கினர். அந்த இடங்களில் ஒருவன் ஒரு கோழி ஃபார்ம் ஆரம்பித்தான். ஒருத்தி டெய்லரிங் தொடங்கினாள். ஒருவன் மொபைல் ரிப்பேர் ஷாப் வைத்தான். அவர்கள் மனதில் பணம் மட்டுமில்லை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்தது, டிக்னிட்டி வந்தது. அந்த டிக்னிட்டி தான் ரியல் வெல்த். ஒரு நாள் அரண்யனை பெரிய நகரத்தின் மேயர் அழைத்தார். அவர் சொன்னார், உங்கள் செயல் எனக்கு தெரியுது. இந்த மாதிரி மக்கள் அப்லிஃப்ட்மெண்ட் எங்கும் வேண்டுமா? நான் ஃபண்டிங் தருவேன், உங்களுக்கு ஸ்பேஸ் தருவேன், நீங்கள் பேசுங்கள், இன்ஸ்பயர் செய்யுங்கள். அவர் சொன்னார், நான் செய்வேன், ஆனால் ஒரு நிபந்தனை. நான் எங்கு போனாலும் நான் ஹம்பிளாகவே இருப்பேன். நான் இதற்கு ஃபேம் வேண்டாம், நான் இதற்கு மணி வேண்டாம், நான் இதுக்கு நன்றி மட்டும் கொடுக்கிறேன். அடுத்த நாள் அவர்கள் பெரிய ஸ்டேஜ் தயார் செய்தனர். பேனர்ஸ், லைட்ஸ், சீட்டிங், தௌசண்ட்ஸ் கிரவுட் வந்தனர். டிவி கேமரா வந்தது, ரிப்போர்ட்டர்ஸ் வந்தார்கள். அனைவரும் ஒரே பெயரை சொன்னார்கள். அரண்யன் ஸ்டேஜ் மேல வந்தார். சைலன்ஸ், நிழல், கிரவுட் பிரீதிங் ஒன்றாக இருந்தது. அவர் பேச ஆரம்பித்தார். மக்களே, நான் உங்களிடம் சீக்ரெட்ஸ் தர வரவில்லை, நான் உங்களிடம் மிரக்கல் தர வரவில்லை. நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல வருகிறேன். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் தங்கத்தை நீங்களே பார்க்க வேண்டும். அது ஷைன் பண்ணணும். நீங்கள் உழைத்தால்தான் அது பிரகாசிக்கும். நான் குழந்தையாக இருந்தபோது எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் நான் என் மனதை இழக்கவில்லை. நான் என் நம்பிக்கையை இழக்கவில்லை. நான் ஒரு மந்திரம் பிடித்தேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் குபேராய நமஹா. அது என் உள்ளத்தை காம் பண்ணியது. அது எனக்கு கிளாரிட்டி கொடுத்தது. ஆனால் நான் உழைத்தேன். நான் தோல்வியிலிருந்து எழுந்தேன். நான் பிறருக்கு உதவினேன். நான் நன்றியுடன் இருந்தேன். யூனிவர்ஸ் எனக்கு கதவுகள் திறந்தது. கிரவுட் கண்ணீர் அங்கிருந்தது. அது வர்ஷிப் இல்லை, அது ரெஸ்பெக்ட். அவர் ஸ்பீச் முடிந்தது. ஸ்டாண்டிங் ஓவேஷன் வந்தது. மேயர் வந்து அரண்யனின் கையை பிடித்தார். நீங்கள் சிட்டி ஆனர் பெறுகிறீர்கள். நீங்கள் இன்று ஆபீஷியல் ஸ்பீக்கர். நீங்கள் கவர்மெண்ட் அட்வைசர். யாரும் இதை பிளான் பண்ணவில்லை. இது பிளெஸிங் இரவு. அவர் வீட்டிற்கு திரும்பும்போது காற்று மெதுவாக வீசியது. அவர் பால்கனியில நின்றார். நகரம் சைலன்ஸ்ட், ஸ்டார்ஸ் மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தது. அவர் மனதில் ஒரு குரல் உதயமானது. நான் இங்கிருந்து இன்னும் தூரம் போகணும். நான் இன்னும் பெரிய உதவி செய்யணும். நான் இன்னும் பலருக்கு ஒளி கொடுக்கணும். அடுத்த நாள் கையில் ஒரு ஃபோன் கால் வந்தது. இது அன்எக்ஸ்பெக்டட். அதில் ஒரு வாய்ஸ். அரண்யன் சார், நான் ஃபாரின் ஆர்கனைசேஷனில் இருக்கிறேன். நீங்கள் செய்யும் செயல்கள் எங்களுக்கு தெரியுது. நாங்கள் உங்களை இன்வைட் செய்ய விரும்புகிறோம். வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ்ல நீங்கள் ஸ்பீச் செய்ய வேண்டும். அவர் மூச்சு நின்றது. இது ட்ரீம் அல்ல, இது டெஸ்டினி. அவர் சொன்னார், நான் வருகிறேன், நான் சொல்லப் போகிறேன். மெசேஜ் சிம்பிள், ஹோப், கிராட்டிடியூட். ஆக்ஷன், மிரக்கல். ஃபிளைட் டே வந்தது. பிளேன் ஸ்கைக்குள் எழுந்தது. கிளவுட்ஸ் பிலோ, சன் அபவ். அவர் விண்டோல பார்த்தார். நான் ஒரு ஏழை பையன் இருந்தேன். இன்று ஸ்கைக்கு மேல் பறக்கிறேன். டியர்ஸ், ஜாய், சைலண்ட் பிரேயர். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் குபேராய நமஹா. அவர் அப்ராட் கண்ட்ரி வந்தார். பெரிய ஹால், thousands of people. பல நாடுகளில் இருந்து வந்த ஸ்பீக்கர்ஸ் இருந்தனர். லைட்ஸ், கேமரா, வேர்ல்ட் வாட்சிங். When his turn came, he walked stage, silence, huge, deep. அவர் பேச ஆரம்பித்தார். நான் இந்த உலகில் ஸ்மாலஸ்ட் வில்லேஜிலிருந்து வந்தவன். நான் ஹங்கிரி இருந்தேன். நான் டயர்ட் இருந்தேன். நான் ட்ரீமுக்கு பிடிபட்டேன். நான் கிரேட்ஃபுல்லாக இருந்தேன். நன்றியுணர்வுதான் என் வெல்த். நான் பெற்ற மிரக்கல். நான் பகிர்ந்த மிரக்கல். கிரவுட் லிஸ்னிங், நாட் கிளாப்பிங், தே அப்சார்பிங் வேர்ட்ஸ். மாற்றம் அவர்களின் உள்ளத்தில் நடந்தது. அவர் முடித்துவிட்டு ஸ்டேஜின்றிருந்து இறங்கும்போது பலர் கைகளை பிடித்தனர். Thank you, sir. You changed me. Thank you, sir. Now I have direction. Thank you, sir. I can see hope. அரண்யனின் வாழ்க்கை இப்போது அலை போல ஓடிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் புதிய அழைப்புகள் வந்தன.
புதிய இடங்கள், புதிய மக்கள், புதிய கதைகள். ஆனால் அந்த உள்ளத்தின் மையம் எப்போதும் அப்படியே அமைதியாக இருந்தது. ஒரு நாள் காலை அவன் மலைக்கு பக்கத்தில் இருக்கும் பழைய ஆலமரத்தடியில் உட்கார்ந்திருந்தான். அது அவன் சைல்ட்ஹுட் இடம். அங்கேதான் அவன் முதலில் மந்திரம் சொன்னான். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் குபேராய நமஹா. இப்போது அந்த இடம் பழைய நினைவுகளால் நிறைந்தது. காற்று மெதுவாக வீசியது. மர இலைகள் சலசலவென இசை கொடுத்தது. பறவைகள் பாடின. அந்த நேரத்தில் அவன் தாயார் லேசாக நடந்து வந்தார். அவள் முகத்தில் அமைதி. அவர் அருகில் உட்கார்ந்தார். மகனே, வளம் என்பது வீட்டில் இருக்கிற தங்கம் அல்ல, அது மனதில் இருக்கும் தங்கம். உன் மனம் பெரியதாக இருக்கிறது, அதனால் யூனிவர்ஸ் உனக்கு திறக்கிறது. நான் உன்னை பெருமையாக பார்க்கிறேன். ஆனால் நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும். எந்த உயரமும் கிடைத்தாலும், எந்த புகழும் கிடைத்தாலும், நீ எப்போதும் பணிவுடன் இருக்க வேண்டும். ஆரகன்ஸ் மட்டும் ஆசீர்வாதத்தை தடை செய்யும். அரண்யன் தாயின் கையை பிடித்தான். அம்மா, நான் இந்த உலகத்தில் என்ன செய்தாலும் உன் வார்த்தை என் பாதை. நான் ஹம்பிள், நான் கிரேட்ஃபுல், நான் ஷேர் பண்ணுவேன். அதுதான் என் வழி. அடுத்த வாரம் நகரத்தில் ஒரு பெரிய விழா நடந்தது. உலகம் முழுவதும் இருந்து ஸ்பீக்கர்ஸ் வந்திருந்தார்கள். மேடையில் லைட்ஸ், ஸ்பார்க்கல், ஆடியன்ஸ் ஆயிரக்கணக்கில் இருந்தது. அரண்யன் பேசும்போது கிரவுட் சைலண்ட் ஆனது. அவர் சொன்னார், உங்களிடம் நான் ஒரே ஒரு ஃபார்முலா தருகிறேன். வாழ்க்கை 3 விஷயத்தில் ஓடுகிறது: நம்பிக்கை, நன்றி, உழைப்பு. இந்த 3 வந்தால் மிரக்கல் வந்து தங்கும். மணி, வெல்த், பணம், பவர் அவையெல்லாம் செகண்டரி, உள்ளத்தில் இருக்கும். நன்றியுணர்வு பிரைமரி. அது இல்லாமல் எந்த பிளெஸிங்ஸையும் நிலைக்காது. கிரவுட் ஸ்டுட் அண்ட் கிளாப்ட். ஆனால் அரண்யன் மனத்தில் அமைதி இருந்தது. நான் ஃபேமுக்கு வந்தவன் இல்லை, நான் பவருக்காக இல்ல. இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கும் பயம் இருக்கிறது, எத்தனை பேருக்கும் துக்கம் இருக்கிறது. நான் அவர்களுக்கு ஒளி காட்ட வருகிறேன். அவரது ஸ்பீச் முடிந்ததும் பேக் ஸ்டேஜ்ல ஒரு பெண் ஓடி வந்து அழுதாள். சார், நான் உங்களின் கதையை கேட்டேன். நான் என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்தேன். துக்கம், கடன், தோல்வி. நான் என் குழந்தைகளிடம் கோபப்பட்டேன். நான் என்னை சாபம் பண்ணிக்கொண்டேன். ஆனால் நீங்கள் சொல்லிய ஒரு வரி எனக்கு உயிரை கொடுத்தது. உன் வாழ்க்கை முடிந்தது இல்லை, அது துவங்கப் போகிறது. நான் இப்போது முயற்சி செய்யப் போகிறேன் சார். நன்றி அரண்யன். அவளது கையை மெதுவாக பிடித்தான். நீ உன் உள்ளத்தில் ஷிஃப்ட் செய்தால் உலகம் ஷிஃப்ட் ஆகும். நீ உன் மனதில் நம்பிக்கை வைத்தால் கதவுகள் திறக்கும். நீ உன் வாழ்க்கையை மீண்டும் உருவாக்கப் போகிறாய். அவர் அந்த பெண்ணை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். அவர் மனதில் பீஸ் வந்தது. அந்த இரவு ஹோட்டல் அறையில் தனியாக ஜன்னல் திறந்து நின்றார். நகரத்தின் லைட்ஸ் தங்கம் போல தோன்றின. அவன் காற்றில் ஒரு விஸ்பர் கேட்டான். கிராட்டிடியூட், கிராட்டிடியூட், கிராட்டிடியூட். அடுத்த நாள் ஃபிளைட் திரும்பும்போது விண்ணில் மேகங்களின் மேல் சூரியன் வெளிச்சம். அவனது முகத்தில் ஒளி வீசியது. பைலட் வாய்ஸ் கேட்டது. டர்பியூலன்ஸ் இருக்கலாம், லைஃப்லும் தான் டர்பியூலன்ஸ் வரும். ஆனால் அமைதியாக இருந்தால் பிளேன் சேஃப் லேண்ட் ஆகும், லைஃப் சேஃப் லேண்ட் ஆகும். அரண்யன் மெதுவாக சிரித்தான். ஏர்பிளேன் இறங்கியதும் அவர் மீண்டும் தனது கிராமத்திற்கு சென்றார். அங்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்தது. கிராமம் மக்கள் டெம்பிள் ஃப்ரண்ட்ல காத்திருந்தார்கள். டீபாம் லைட், ராங்கோலிஸ், ஃபிளவர்ஸ். அனைவரும் அவனை வரவேற்றனர். அவர்கள் சொன்னார்கள், இன்று ஒரு நாள் சாதாரண நாள் இல்லை, இன்று விழா. ஏனெனில் நாங்கள் எல்லோரும் வாழ்கிறோம், நாங்கள் வேலை செய்கிறோம், நாங்கள் சிரிக்கிறோம், நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்று இந்த கிராமம் வறுமையிலிருந்து வெளிவந்த நாள். இன்று நம்பிக்கை பிறந்த நாள். இதை கொண்டாட வேண்டும். அரண்யன் ஆச்சரியப்பட்டான். கிரவுட் அவனை சுற்றிவிட்டது. அவர்கள் ஒரே குரலில் சொன்னார்கள், நன்றி, நன்றி, நன்றி. அவன் மனதில் ஒரு அதிர்வு ஓடினது. இது மணி இல்லை, இது மிரக்கல், இது வெல்த் ஆஃப் ஹார்ட்ஸ். அவர் பேச ஆரம்பித்தார். நண்பர்களே, நான் உங்களுக்கு குபேரனின் ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை. நீங்கள் உங்களுக்குள்ள இருந்த குபேரனை எழுப்பினீர்கள். குபேரன் என்பது ஸ்டாச்சு அல்ல, டெம்பிள் இல்லை. அது மைண்ட் செட், அது கிராட்டிடியூட், அது ஷேரிங். நீங்கள் எல்லாம் அதையே செய்தீர்கள். கிரவுட் கிளாப், டியர்ஸ் டான்ஸ், சில்ட்ரன் லாஃப், எல்டர்ஸ் ப்ரவுட். அது ஃபெஸ்டிவல் போல இருந்தது. சூரியன் மறையும் போது வில்லேஜ் கோல்டன் லைட்ல மூழ்கியது. டீபாம் க்ளோ, சவுண்ட் ஆஃப் பெல்ஸ், டாக்ஸ் ஸ்லீப்பிங், சில்ட்ரன் சிங்கிங். அவர் மரத்தடியில் நின்றார். அந்த மரம் பழைய நினைவுகள், அந்த மரம் சாட்சி. அவன் கண்களை மூடி ஒரு ஆழமான மூச்சு இழுத்தான். நன்றி என் வாழ்க்கை, நன்றி என் தாய், நன்றி என் மக்கள், நன்றி என் காலம். காற்று அவரது முகத்தில் தென்றலாய் பிரஷ் செய்தது. அது விஸ்பர் போல இருந்தது.